110 யூனிட் ஏறி இருக்கு. எவ்வளவு? 110 யூனிட் ஏறி இருக்கு. 100 யூனிட் ஃப்ரீயா போயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற 10 யூனிட் கரண்ட் பில் காசு யாரு? உங்க அப்பா நான் கட்டுவான். இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும் அந்த 10 யூனிட் யார் யூஸ் பண்ணது? டுன்டுன் நீதானே? ஐயோ நான் இல்ல, இவன் தான். நீயா? நான் இல்லப்பா, கிட்லு தான். நீயா? நான் இல்ல, அது எங்க அப்பா. நீங்க இப்போதைக்கு ஒத்துக்க மாட்டீங்க. நான் வேலைக்கு போனதும் நீங்க எல்லாரும் உங்க வேலையை காட்டுறீங்க போல. உங்க எல்லாருக்கும் தனித்தனியா ஒரு ரூம் இருக்குல்ல, எல்லா ரூமுக்கும் ஒரு மீட்டர் பாக்ஸ் வச்சிடுறேன். அப்ப தெரிஞ்சிடும் கரண்ட் யார் அதிகமா யூஸ் பண்றாங்கன்னு. அப்பா 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 வேலைப்பா, அப்பா வேலைப்பா, வேலைப்பா ப்ளீஸ் பா, வேலைப்பா அப்பா, வேலைப்பா அப்பா. எனக்கு வேணாங்க, அப்படி எல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ், வேணாங்க. கரண்ட் பில் காசு யாரு? உங்க அப்பா நான் கட்டுவான். அப்பா எனக்கு ரொம்ப வேர்க்குது, நான் கொஞ்சம் ஃபேனை போட்டுக்கட்டுமா? இல்லப்பா சும்மா தான் சொன்னேன். நீ சுவிட்ச் போட்டாலும் ஃபேன் ஓடாது. ஏன்பா? ஏன்னா வீட்ல இருக்கிற எல்லா ஃபேனோட ஒயரையும் நான் புடுங்கிட்டேன். ஒரே வேக்கடா இருக்கு, ஃபேன் கூட சுத்த மாட்டேங்குது. இப்ப நான் என்னதான் பண்றது? அம்மாவோட ரூம்ல ஹேர் ட்ரையர் மெஷின் இருக்குல்ல, அப்பாவுக்கு தெரியாம அதை எடுத்து ஆன் பண்ணி அதுல வர காத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அங்க எங்கடா போற? அதான் எந்த ஃபேனும் ஓடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, எங்க போனா என்ன? சரி போ போ. என்ன இப்படி சவுண்ட் வருது? அப்பாவுக்கு கேட்டுச்சுன்னா அவ்வளவுதான், செத்தேன். என்ன பண்றது? ஐடியா. டேய் கிட்லு, என்னடா அங்க சத்தம்? அது ஒண்ணு இல்லப்பா, எங்க ஸ்கூல்ல பாட்டு போட்டி, அதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி, சத்தம் இல்லாம பண்ணு. படுவா ராஸ்கல், ஹேர் ட்ரையரை யூஸ் பண்ற. ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணா எவ்வளவு கரண்ட் பில் ஏறுன்னு உனக்கு தெரியுமா? அந்த கரண்ட் பில் காசு யாரு? உங்க அப்பா நான் கட்டுவா. எந்திரிச்சு போய் எவ்வளவு யூனிட் ஏறிக்குன்னு போய் பாத்துட்டு அப்போ. சரி அப்பா, 2 யூனிட் ஏறி இருக்குப்பா. என்னங்க நேத்து தானே சொன்னேன் கரண்ட் யூஸ் பண்ணாதன்னு. டிவியை பார்த்து பார்த்து கரண்ட் பில் எல்லாம் ஏத்துற. கரண்ட் பில் காசு யாரு? உங்க அப்பா நான் கட்டுவான். எனக்குன்னு வந்து வாட்சிருக்கா பாரு. போ ஏஞ்சி போய் எவ்வளவு யூனிட் ஏறி இருக்குன்னு போய் பாத்துட்டு அப்போ. இந்த ஆளுக்கு எப்ப பார்த்தாலும் வேற வேலையே இல்ல. என்னங்க 2 யூனிட் ஏறி இருக்குங்க. இன்னொரு தடவை நீ டிவி சுவிட்ச போடுறத நான் பார்த்தேன். இந்தியன் தாத்தா மாதிரி விரல சுத்தி உன் விரல உடைச்சிருவேன். ஏண்டா எத்தனை தடவை சொல்றது? போன்ல சார்ஜர் ஏறிச்சுன்னா சுவிட்ச ஆஃப் பண்ணி வைன்னு. சுவிட்ச போட்டு போட்டு வச்சிடுற. இதுக்கு கரண்ட் பில் காசு யாரு? உங்க அப்பா நான் கட்டுவான். போ போய் எவ்வளவு யூனிட் ஏறிக்குன்னு போய் பாத்துட்டு போ. தத்ரம் அப்பா 2 யூனிட் ஏறி இருக்குப்பா. போய் தொலை. எவ்வளவு தூசி இருக்கு பாரு. ஸ்கூல் லீவ் விட்டா கூட வீட்டுல இருக்கிற ஒரு வேலை செய்யறது இல்ல. அப்பா அப்பா என்ன ஆச்சு? அப்பா